வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு வார்த்தை மனசார சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, எனக்கு உங்கள் எல்லாரையுமே ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் சொல்கிற இந்த ஸ்டோரிஸை கேட்டு உங்களுக்கு பிடிச்சி போய் அடுத்த ஸ்டோரிஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதுவும் இல்லாமல் நம்ம செகண்ட் சேனல் வேறு 1K அடிச்சிருச்சு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நான் டிலே பண்ணி போட்டாலும் எனக்கு எப்பவும் கிடைக்கிற சப்போர்ட் வந்து கிடச்சிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு வார்த்தைகளால் சொல்ல வரல, பட் நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபீல் ஆகுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த சைட்லேருந்து பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த ஐ லவ் யூன்ற அந்த ஒரு வார்த்தையை விடவும் எனக்கு இந்த மாதிரி சொல்கிறது ரொம்ப பிடிக்குமா, அதனால் அப்படி சொல்கிறேன். நான் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி சொல்கிறேன், ஓகே, இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகேடா, ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம டேக்கக்கூடிய எஃப்எஃப் தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். யாருமே வந்து இன்னமும் என்னுடைய ஃபர்ஸ்ட் சேனலில் போய் பார்க்கல. ஃபர்ஸ்ட் சேனல்லையும் நான் இதே மாதிரி தான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சேனலில் ஆல்ஃபா ஒமேகா, மாஃபியா, ஃபேண்டசி ஜானரில் மர்மைட்ஸ், இது அப்புறமேட்டு வேம்பயர் ஸ்டோரி, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க போயிட்டு தாராளமாக கேளுங்க, பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கான சப்போர்ட்டை வந்து எனக்கு கொஞ்சம் கொடுங்க, ஓகேவா? ஓகேடா, நம்ம இப்போது டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரியும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, நான் யோசித்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகேடா, நம்ம இப்போது டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு கிளப்பில் தாண்டா காட்டுறாங்க. அங்கே ரொம்பவும் கூட்டமாக இருக்குது. அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு குட்டி உருவம் கிளாஸை மட்டும் கையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஹூன்னு சொல்லிட்டு ஆடிட்டுருக்காரு. ஆக்சுவலி அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான். அப்படியே ஜாலியாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவருடைய சீக்ஸ் எல்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. அவ்வளோ குடிச்சிருக்காரு அவர். அப்படியே அந்த கூட்டத்துக்கு நடுவில் நின்றுட்டு ஆள் உயரம் கூட தெரியாத அளவுக்கு அந்தளவுக்கு நின்று ஆடிட்டுருக்காரு. அப்படியே கிறங்கி நின்றுட்டுருக்க. இப்போ அப்படியே சைடில் அப்படியே ஆடிக்கிட்டே நவுந்து வராரு. யார்கிட்டன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு. அந்த இடத்துல அவரும் ட்ரிங்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் மப்பிலே தான் உட்காந்துட்ருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, டேய் ஜங்குக்கு, நிறைய குடிக்காதடா, என்னை நீ தான் தூக்கிட்டு போனோம், ஓகேவா? அழகா குடி, நான் போய் ஒரு டான்ஸை போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல, இப்போ உடனே அதுக்கு நம்ம ஜங்குக்கு, நானே குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கேன், நீம்மா இந்த பாரு, இங்கேருந்து போகிறதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் ரூம் புக் பண்ணுறேன், நீ குடிச்சிட்டு நான் அங்கே வந்துடு, மற்றதெல்லாம் காலைல பார்த்துக்கலாம், ஓகேவா? ஜிமின், எனக்கு ஓவர் ஆயிடுச்சு, நான் போகிறேன், தேடாத, மேலே வந்து. சரி, ரூம் நம்பர் அது நான் கேட்டு சொல்கிறேன். அவன் இவங்க எங்கே? அவனை எங்கன்னா விழுந்து கிடப்பான், அவனும் அங்கே தான் குச்சின்னா. அப்போ நீ அவன் கூட போய்டு, நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே போதையிலே பேசிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் தள்ளாடிக்கிட்டு, அங்கே ஒரு கீ கவுண்டர் இருக்குடா, அங்கே வந்து நம்ம காசை கொடுத்தா அவங்க வந்து கீயை மட்டும் கொடுப்பாங்க, அந்த ரூம்க்கான சாவி. இப்போ நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துல போயிட்டு ஒரு ரூம் கீ கேட்க, இப்போ உடனே அதுக்கு அவங்களும் 777 சொல்லிட்டு ரூம் கீ வந்து கொடுக்குறாங்க. இப்போ அதையும் நம்ம ஜங்குக்கு எடுத்துகிட்டு அப்படியே தள்ளாடிக்கிட்டே நடந்து வராரு. இப்போ அப்படியே எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ரூமுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த கீ ஹோலில் அந்த கீயை நுழைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிறாரு. இப்போ அப்படியே எப்படியோ ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே ரூமுக்குள்ளே போயிட்டு அப்படியே சும்மா சாத்தி விட்டுடுறாரு, ரூமை லாக் பண்ணவே இல்லை. இப்போ அப்படியே அவர் போயிட்டு டபக்கடின்னு அந்த பெட்டு மேலே படுக்க, இப்போ உடனே கட் பண்ணி இந்த பக்கம் திரும்பி அந்த கீ கவுண்டரில் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பர்சன் வந்து நின்றுட்டுருக்காரு. பார்க்க ரொம்ப ரிச்சாக இருக்கார். அப்படியே என்னமோ டிப்டாப்பாக ரெடியாகி அப்படியே கோட்லாம் போட்டு பக்காவாக இருக்கார். பட் அவரும் ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. அவருடைய சீக்ஸ் எல்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. கண்ணு ஒழுங்காக திறக்கக்கூட முடியல, அந்தளவுக்கு ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. இப்போ அவரும் போயிட்டு அந்த இடத்துல ரூம் கீ
அங்கே இருக்கிறவங்களும் வந்து இவருக்கு ரூம் கீ தராங்க. ரூம் நம்பர் வந்து 778. அதாவது நம்ம ஜங்குக்கோடைய ரூமுக்கு பக்கத்து ரூமு. இவர் அப்படியே அந்த கீயை எடுத்துக்கிட்டு அவரும் அப்படியே தள்ளாடிக்கிட்டு கண்ணை கூட திறக்க முடியாத அளவுக்கு செவுத்த பிடிச்சிட்டு நான் தடவி தடவி போயிட்டுருக்கேன். இப்போ போயிட்டு எப்படியோ அந்த ரூம் ஹோலில் வந்து அப்படியே சாவியை போடுற மாதிரி போட்டு தடுமாறி சாவி கீழே விழுந்து ரூம் டோரை ஓப்பன் பண்ணிடுறாரு. ஃபைனலி பார்த்தா அவர் சாவியே போடலை, சாவி தரையில் இருக்குது. அங்கே ஆல்ரெடி சொருவி இருக்கிற சாவியை போட்டு திருவினுங்கிறாரு. ஆக்சுவலி என்னென்னா அவர் பக்கத்து ரூமுக்கு போகிறதுக்கு பதில் நம்ம ஜங்குக்கூட ரூம் சாவி வந்து அதில் ஆல்ரெடி அவர் அப்படியே போட்டு வச்சுட்டுல போயிருப்பார். நம்ம ஜங்குக்கு அந்த சாவியை போட்டு திருவி இருந்திருப்பார். இப்போ அப்படியே என்னமோ அவர் தான் ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ண மாதிரி அப்படியே பொழந்துக்கிட்டு உள்ளே போயிட்டு அப்படியே லாக் பண்ணிவிட்டு அப்படியே தடுமாறி கண்ணை மூடிக்கிட்டு போயிட்டு பெட்டு மேலே பொத்துன்னு என்னமோ பக்கத்தில் பெருசாக இருக்கே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சைடில் திருந்தாரு. பட் அவருக்கு ஒன்றும் தெரில, அப்படியே மங்கலாக இருக்குது கண்ணு. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக் தான், ஏய் ஜிவன் ஒன்று நான் யூங்கி கூட தானே போக சொன்னேன், எதுக்கு இங்கே வந்து கிடக்குற நீ? ஜிவனா? அதேவா? ஏய் என் ரூமில் வந்து என்னடா பண்ணுற? போடா வெளியா போடா. எக்ஸ்கியூஸ் மீ, இது என்னுடைய ரூம். ஏய் என்னுடைய ரூம், நான் சாவி போட்டு ஓப்பன் பண்ணேன். யார் நீ? யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே 2 பேரும் சண்டை போட்டுக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே அவரெல்லாம் படுத்துட்டு சண்டை போட முடியல, டக்குன்னு எழுந்துச்சு நின்றுட்டுருக்காரு. இப்போ உடனே அந்த பர்சனும் டக்குன்னு எழுந்துச்சு நின்றுட்டு நம்ம ஜங்குக்கு ஆப்போசிட்டில் அப்படியே தள்ளாடி நின்றுட்டுருக்காங்க. 2 பேருமே வந்து ஒரு மாதிரி ஒரு முன்னையும் பின்னையுமா ஆடிக்கிட்டே நின்று பேசிகிட்டு இருக்கா. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேருக்கும் முடியல. இதில் வேறு நம்ம ஜங்குக்கும் குடிச்சிருக்காரு, அந்த ரூம் தவறி வந்த பர்சனும் ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. இப்போ 2 பேருமே அப்படியே ஆப்போசிட்டில் நின்றுக்கிட்டு முன்னையும் பின்னையும் தள்ளிட்டு நிற்க. இப்போ உடனே அந்த ரூம் தவறி வந்த அந்த பர்சன் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கிறேன்ற பேரில் வச்சுட்டு தெரியாமல் அப்படியே நம்ம ஜங்குக் மேலேயே பொத்துக்கிட்டின்னு மேலே விழ நம்ம ஜங்குக்கா அந்த பர்சனை பிடிச்சிட்டு அப்படியே சைடு வாக்கில் பெட்டு மேலே விழுந்துட்டாரு. 2 பேரெல்லாம் அசைவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல, அப்படியே அந்த போதையில் கறக்கத்தில் அப்படியே நின்றுட்டுருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது இவங்க ரூம்குள்ளே போய் என்னமோ ஒரு 10 மினிட்ஸ் தாண்டா இருக்கும், 2 பேரும் நல்லா அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடுறாங்க. இப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் வந்து 12 o'clock போல் மிட் நைட் மாதிரி ஆகுது. இப்போ உடனே அந்த ரூம் தவறி வந்தார் இல்லையா அந்த பர்சனை தான் காட்டுறாங்க. அவர் நம்ம ஜங்குக்கு மேலே அப்படியே கை போட்ட மாதிரிலாம் படுத்திருப்பாரு. இப்போ அப்படியே அந்த கையை எடுத்து ரொம்பவும் அப்படியே ஒரு மாதிரி குளிர் ஜுரம் வந்தால் எப்படி ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி நடுக்கத்தோட நம்ம ஜங்குக்குடைய பாடியோட அப்படியே அட்டாச் ஆகி இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு வந்து அது சென்ஸ் ஆகுது, என்னடா இது உரசுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே அவர் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு பர்சன் அவருடைய பாடி கிட்ட இருக்காரு அப்படின்றது மட்டும் அவருக்கு நல்லா தெளிவாக தெரியுது. இப்போ அவர் தள்ளிவிட ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த பர்சன் வந்து நகர்ந்து போக மாட்றாங்க, நல்லா இறுக்கமாக அவருடைய பாடியோடு அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு வந்து ரியலைஸ் பண்ணுறாரு அந்த பர்சன் வந்து ரொம்பவும் நடுங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே அந்த பர்சனையும் காட்டினா அவர் உண்மையிலேயே குளிரில் ரொம்பவும் நடுங்கிட்டு இருக்காங்கடா. என்னன்னு பார்த்தா அந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து ரொம்பவும் கோல்டாக இருக்குது. ஏசி வந்து ரொம்ப ஹையில் இருக்கிறதுனால அந்த பர்சனுக்கு வந்து குளிர் தாங்க முடியல, ரொம்பவும் நடுங்கிட்டு இருக்காரு. இப்போ உடனே எப்படியோ தடுமாறி நம்ம ஜங்குக் தான் எழுந்திரிச்சு போயிட்டு அந்த ஏசியை ஆஃப் பண்ணிடுறாரு. இப்போது ஏசியை ஆஃப் பண்ணிவிட்டு அவர் அப்படி பெட் மேலே சாய, ஆனால் பார்த்தா அந்த பர்சன் நல்லா நடுங்கிட்டு இருக்காங்க. அவருடைய வாய்ஸ் வந்து லைட்டாக கேட்குது, ஆனால் அந்த வாய்ஸும் வந்து ரொம்பவும் அப்படி நடுங்கி இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. போதையில் இருந்தாலும் இப்போ அரைபோதை ஆகிடுறாரு அவர். அப்படியே அந்த பர்சனை ஒரு மாதிரி சைடு வாக்கிலே படுத்துட்டு பார்த்துட்டு இருக்கா. அவர் ரொம்பவும் நடுங்கிட்டு இருக்கிறது இவருக்கு பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது. இப்போ அப்படியே அந்த பர்சன் அப்படி ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அந்த பெட்டில் ஒழுங்காக போட்டு பெட்ஷீட் எல்லாம் போட்டு விட, பட் அவருக்கு வந்து அந்த சூடு தாங்கலை. இப்போ அப்படி இன்னமும் நடுங்கிட்டு இருக்கா. இப்போ தான் நம்ம ஜங்குக்கு அந்த பர்சன் ஃபேஸில் இருக்கிற அந்த ஹேரெல்லாம் வந்து அப்படியே லைட்டாக பின்பக்கமாக தள்ளி விட்டுட்டு அந்த பர்சனுடைய ஃபேஸை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு. அந்த பர்சன் ஃபேஸை பார்த்ததும் ஒரு மாதிரி கொட்ட முழிச்சுனே இருக்காரு. இருந்த போதையும் அப்படியே மொத்தமாக காணாமல் போயிடுது. அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இப்போ அந்த பர்சன் அப்படியே லைட்டாக திரும்பி நம்ம ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு அதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் அந்த பர்சன் நல்லா இறுக்கமாக பிடிச்சி
பிடிச்சிக்கிட்டு நம்ம ஜங்குக்கை விடாமல் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. இப்போது நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்களா, நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே ஒரு கழிச்சா மாதிரி அவருடைய ஹேண்ட் சப்போர்ட்டோடு வந்து படுத்திருக்காரு. அவரை ஹக் பண்ண மாதிரி அந்த பர்சன் படுத்துட்ருக்காரு. அதுவும் நம்ம ஜங்குக்கோடைய ஷர்ட் பட்டன்ஸ் மேலே உள்ள 2 பட்டன்ஸ் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. அந்த ரிமூவ் ஆன சைட் அவருடைய பாடி, நம்ம ஜங்குக்கோடைய பாடி வந்து ரிவைல் ஆகுது. அந்த ஸ்கின்னுடைய டச்சுக்காக அந்த பர்சன் நம்ம ஜங்குக்கோடைய செஸ்ட் மேலே அந்த ஸ்கின் டச் ஆகிற மாதிரி செஸ்ட் மேலே போயிட்டு நல்லா அவருடைய ஃபேஸ் வச்சு ரப் பண்ணிக்கிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்திருக்காரு. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி டேய் நவுந்து போடா அப்படின்ற மாதிரி இருக்குது அவருக்கு. பட் நவுத்தி விட்டாலும் அவன் போக மாட்டான். இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி அப்படியே மண்டை குழம்பி படுத்துட்ருக்கா. இப்போ உடனே அந்த பர்சன் போதையிலேயே குளிருது, ரொம்ப குளிருது. என்னது, என்ன சொன்ன? குளிருது, கையெல்லாம் நடுங்குது, குளிருது, குளிர் தாங்க முடியல. குளிருதுன்னா போத்திக்கோ, என்ன எதுக்கு பிடிச்சிட்ருக்க? குளிருது, அதுதான் போத்திக்கோன்னு சொல்கிறேன்ல. இல்லை, நான் இப்படி கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கிறேன். என்னத்தா? சின்னதெல்லாம் தெரியாது, ஆனால் இது நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் எனக்கு எதமாக இருக்குது. ப்ளீஸ். என்ன கேட்குற நீ? கொஞ்சம் நவுந்து போ ப்ளீஸ். ஐம் ரெக்வெஸ்டிங் யூ. உனக்கு எவ்வளோ பணம் வேணும் தரேன். கொஞ்ச நேரம் இப்படியே இரு. எனக்கு ஜஸ்ட் இந்த ஹீட் மட்டும்தான் தேவை, வேறு எதுவும் இல்லை. உனக்கு பணம் எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை கொடுக்குறேன். கொஞ்ச நேரம் இப்படியே இரு ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. என்ன இவன் ப்ளீஸ்னு இவன் வாயிலிருந்து வருது? இவன் இப்படிலாம் சொல்ல மாட்டானே. எவ்வளவு ஓட்டியிருப்பா. வாங்க, உனக்கு எதுவும் வேணும், சின்னமும் வேணும். என்னுடைய பாடி ஹீட் உனக்கு கேட்குதா? வாய்ப்பில்லை. ஏய் நான் போ. ஏய், நான் தான் பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன்ல, கொஞ்ச நேரம் ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்குறேன். உனக்கு எவ்வளோ வேணுமோ சொல்ல, நான் அதை கொடுத்துட்றேன். என் கார்டு, என்னுடைய பர்ஸ், என் பர்ஸ் எங்கே? உன் பர்ஸ் எங்கன்னு என்கிட்ட கேட்குற? எப்பயும் உனக்கு பணம் தான் இல்லை? பணம் 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 எல்லாரையும் போட்டு சாவடிக்கிறத சும்மா சொல்லக்கூடாது. கோபத்தில் இருந்தாலும் ரொம்ப அழகாக இருப்பேன். ஆனால் உங்கள்கிட்ட இருக்க அந்த ஆட்டிடியூட் தான் எனக்கு பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் தூக்கி போட்டு மிதிக்கிறதுலேயே தான் இருப்பேன். தலைக்கு மேலே வேலை கொடுப்பேன். அவங்களெல்லாம் பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? ஆமாம், முதல்ல நீ எப்படி இந்த லோக்கல் பார்க்கெலாம் வந்த? நீ இப்படிலாம் வரமாட்டிய. சும்மா சொல்லக்கூடாது. அழகாக தான் இருக்கு. ஆனால் என்ன, கொஞ்சம் திமிரு தான் கூடையாக இருக்குது. ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே அந்த பர்சனை மறைச்சி போட்டுட்டு இவர் அப்படியே அந்த பர்சனுக்கு மேலே அப்படியே ஓவராக அந்த பர்சனுடைய ஹேண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே பென் பண்ணிடுறாரு அந்த பெட்டோட சேர்த்து. இப்போ உடனே அந்த பர்சன் போதையிலையும் அந்த குளிர்லையும் கண்ணை கூட திறக்க முடியாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் தலையை மட்டும் அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு என்ன என்னாச்சு? இப்போது நீ தானே கேட்ட என்னுடைய பாடி ஹீட்டை கொடுக்குறேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் அந்த பர்சனுடைய நெக்கெல்லாம் அப்படியே கிஸ் பண்ணா. இப்போ உடனே கிஸ் பண்ணும்போது சும்மா சொல்லக்கூடாதுடா, உன் பாடி ஸ்மெல் கூட நல்லா இருக்கே, என்ன சென்ட் யூஸ் பண்ணுற நீ? எல்லாம் பணம் தான் காரணம்.
எங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் அரைச்சி அரைச்சி வேலையை வாங்கிட்டு அந்த பணத்தில் நீங்கள் சுகம் காணுவீங்க. அப்படி தானே? என்ன பண்ணுற? என்ன பண்ணுறியா? நீ தானே கேட்ட பாடி ஹீட் இப்படியே இருன்னு சொல்லிட்டு இருந்தா, அதான் இப்படியே இருக்க. ஆனால் அவனாலாம் இல்லை. அங்கே வரைக்கும் தான் உன் ராஜ்யம், இது என் ராஜ்யம்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம ஜங்குக் தான் அவருடைய 2 ஹேண்ட்ஸையும் அவருடைய 2 கையால் வந்து பின் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. இப்போ அந்த 2 ஹேண்ட்ஸையும் சேர்த்து அவருடைய ஒரு ஹேண்டில் வச்சு பின் பண்ணிவிட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக்கோட இன்னொரு ஹேண்டை வச்சு அந்த பர்சனுடைய ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த பர்சனுடைய பாடி ஃபுல்லாக ஹீக்கீஸாக கொடுக்க அந்த பர்சனுக்கு ஒரு மாதிரி கூசுது. அவர் இடையில மோன் பண்ணுறாரு. இருந்தாலும் அதே சமயம் அந்த சென்சேஷனை வந்து ஃபீல் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அவருடைய கையை விட்டுட்டு நம்ம ஜங்குக் அவருடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஒரு பக்கமாக தூக்கி போட்டுட்டு அந்த பர்சனுடைய ஃபேஸில் கிஸ் பண்ண இப்போ தான் வந்து அந்த பர்சனுடைய பாடியும் நம்ம ஜங்குக்குடைய பாடியும் ரியல் கனெக்டில் இருக்குது. அதாவது அப்படி அந்த ஸ்கின் டு ஸ்கின் டச் ஆகுது. இப்போது அந்த பாடி ஹீட் நம்ம ஜங்குக் கிட்ட இருந்து அந்த பர்சனுக்கு போகிறப்போ அந்த பர்சன் ரொம்பவும் அதை அழகாக ஃபீல் பண்ணிவிட்டு, நீ என்ன பண்ணுறியோ அதான் அப்படியே கண்டினியூ பண்ண ப்ளீஸ். எனக்கு இது பிடிச்சிருக்குன்னா பண்ணக்கூடாதே. உனக்கு பிடிக்காதது தான் நான் பண்ணுவேன். கொஞ்ச நேரம் பிரேக் விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கிஸ் பண்ணிட்டு இருந்தவர் டக்குன்னு எழுந்துக்கிறாரு. இப்போ உடனே அந்த பர்சன் ஒரு மாதிரி குளிரில் அப்படியே அந்த போதையில் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு சைட்லலாம் அப்படியே கையை வச்சு தேடிட்டு இருக்காரு நம்ம ஜங்குக்கா. பட் நம்ம ஜங்குக்கா அவருக்கு மேலே ஹோவர் ஆகிருக்காரு. அது கூட தெரியாமல் அப்படியே சைட்லலாம் கையை வச்சு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கா. இப்போ ஃபைனலி அவரோட கையை கொண்டு வந்து நம்ம ஜங்குக்குடைய பாடியில் வைக்க, ஆனால் நம்ம ஜங்குக்கா எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்காரு. இப்போது அவராகவே நம்ம ஜங்குக்குடைய செஸ்ட்டில் இருந்து அப்படியே அவருடைய ஆப்ஸ் வரைக்கும் அவருடைய ஹேண்ட்ஸை வச்சு நம்ம ஜங்குக்கை ஃபீல் பண்ணுறாரு. இப்போ படுத்துட்டு இருந்தவர் பொறுமையாக எழுந்திருச்சு நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை கப் பண்ண இப்போ உடனே நம்ம ஜங்கு, ஓ நீயாவே தேடி வரியா, நான் கிட்ட வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ உடனே அந்த பர்சன் லைட்டாக எழுந்துருச்சு. நம்ம ஜங்குக்குடைய லிப்ஸை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அந்த போதையிலையும் நம்ம ஜங்கு கொஞ்சம் கூட மூவ் பண்ணல. நீ என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படின்ற மாதிரி அதே இடத்துல குத்துக்கலாட்டம் அவர் மேலே ஓவர் ஆன மாதிரி உட்காந்துட்ருக்காரு. அந்த பர்சனை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த போதையில் அவருக்கு ஜஸ்ட் அந்த பாடி ஹீட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய லிப்ஸ் அப்படியே கேப்சர் பண்ண அப்படியே நம்ம ஜங்குக்கும் வந்து பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அந்த பர்சன் அப்படியே நம்ம ஜங்குக்குடைய நெக்கை சுற்றி அப்படியே கையை போட நம்ம ஜங்குக்கா அப்படியே அந்த பர்சன் மேலே விழுறாரு. இப்போ வந்து அந்த பர்சன் வந்து அந்த பெட்டில் படுத்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு வந்து அவருக்கு மேலே ஹோவர் ஆகிட்டுருக்காரு. கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கிஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேஷனேட்டாக போயிட்டுருக்கா. 2 பேர் பாடியும் செம்மையாக ஹீட்டப் ஆகுது. 2 பேராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ஜங்குக்கு ஒரு ரிவெஞ்ச் மாதிரி இதை கொண்டு போகணும்னு நினச்சாலும், ஆனால் அவரும் ஒரு ஹியூமனில் அவருக்கு அந்த பாடி டெம்ட் ஆக ஆரம்பிக்க அவரே அறியாமல் அப்படியே அவங்களுக்குள்ள அந்த ஒரு பெட்மெட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. அவர் நல்லா அப்படியே அமைதியாக படுத்துட்ருக்காரு. திடீர்னு முழிப்பு வருது. அவருடைய கையெல்லாம் மரத்து போன மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா அந்த பர்சன் நம்ம ஜங்குக்கை ஹக் பண்ண மாதிரி அவருடைய கை மேலே தான் படுத்துட்ருக்காரு. இப்போ அப்படியே கண்ணெல்லாம் கசக்கிட்டு சோம்பல் முறிச்சிக்கிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக எழுந்திருக்கா. அந்த பர்சன் அப்படியே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு அந்த பெட்டில். பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்காரு. நம்ம ஜங்குக்கா டக்குன்னு ஃபோனை எடுத்து அந்த பர்சனை அப்படியே நெக்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. நெக்டு மீன்ஸ் அவருடைய அப்பர் பாடி, அதாவது லோயர் பாடியில் வந்து பெட்ஷீட் போட்டிருக்கு. அப்படியே அந்த அப்பர் பாடியை மட்டும் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கா. இப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிக்கிட்டு, ஆஃபீஸ்க்காக வராமல் போவா, வா இருக்கு ஓ வாழை இங்கே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவருடைய வீட்டில் காட்டுறாங்க. நல்லா குளிச்சிட்ருக்காரு. குளிச்சிட்ருக்கப்போ அவருடைய பாடியை பார்க்குறாரு. அவருடைய செஸ்ட்டில் 2 பைட் மார்க்ஸ் இருக்குது. அதை பார்த்ததும் அன்றைக்கி நைட்டு நடந்தது வந்து அப்படியே ஞாபகம் வருது அவருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே பாத்திங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போயிடுறாரு. இப்போ
ஆஃபீஸ் போன அடுத்த செகண்ட் வாசல்லையே ஒரு பர்சன் நின்றுக்கிட்டு பதக்கன்னு குதிச்சிட்ருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான். அப்படியே டக்குன்னு நம்ம ஜங்குக்கை பார்த்த உடனே, டேய் டேய் நைட்டு எங்கடா போனேன், உன்னை தனியாக விட்டு வந்துட்டு நான் பயந்துட்டா. நான் தான் சொன்னேன்ல அங்கேயே ரூம் புக் பண்ணுறேன்ட்டு. சொன்னியா நீ? என்னடா லூஸு மாதிரி பேசுகிற? டேய் நானே ஃபுல் போதையில் இருந்தேன், என்கிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் மறந்துட்டேன்டா, எப்படியோ தப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் காலையில் எழுந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ ஞாபகம் வந்துச்சு எனக்கு. நான் போயிட்டு பாரில் பார்த்தேன், பார் க்ளோஸில் இருக்குது. அப்புறம் அங்கே உள்ளவங்க தான் சொன்னாங்க எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை நீயும் போயிருப்ப போல. நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன், நல்ல வேலை வந்துட்டேன். இப்போ தான் உயிரே வருது. சரி இவங்க எங்க? அவன் உள்ளே இருக்கான், வேலை பார்த்துட்ருக்கான். ஓகேவா அவன்? லைட்டாக தலை வலிக்குது, எனக்கும் தான் தலை வலிக்குது. உனக்கு வலிக்கல? வலிக்கல. ஏன்டா உனக்கு மட்டும் எப்படிடா தலை வலிக்காமல் இருக்குது? என்ன ஸ்பெஷல் அதை நான் குடித்தேன் என்ன? அப்படிலாம் இல்லை. முதல்ல இரு, நான் போய்ட்டு காரை பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு போய்ட்டு காரை பார்க் பண்ண போய்ட்றாரு. இப்போ நம்ம ஜிமின் அப்படியே வாசல்லே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு கையில் அப்படியே அந்த கீயை சுற்றிக்கிட்டே வராரு, அப்படியே கெத்தாக வராரு. இப்போ ஒன்று நம்ம ஜிமின் தான், என்னடா பார்க்க வித்தியாசமாக இருக்கா? என்ன ஒன்றும் வித்தியாசமாலாம் இல்லையா? இல்லை என்னமோ இருக்குது. அது எப்படி உனக்கு அவ்வளோ குடிச்சு தலை வலிக்காமல் இருக்குது? அதெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட்டு, அதெல்லாம் உனக்கு கிடைக்காது, கவலைப்படாத. என்னது ட்ரீட்மெண்ட்டா? என்னது அது? எனக்கும் சொல்லு. எப்போவுமே நீ தான் குடிச்சிட்டு தலையை வலிக்குதுன்னு தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருப்ப. இப்போ என்னன்னா நீ கூலாக வர, நாங்கள் 2 பேரும் தலையை பிடிச்சிட்ருக்கோம். சரி என்னன்னு சொல்லு, நானும் யூஸ் பண்ணிப்பேன்ல. அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுடா, ஆனால் அமையணும். ஜங்குக் ஓவராக பிஹேவ் பண்ணாத, சொல்லுடா. டேய் ஜமினு, நான் என்ன சொன்னாலும் நீ குடிக்கிற குடிக்கு உனக்கு தலை வலிக்கு தான் செய்யும், ஓகேவா? நீ அதை செஞ்சாலும் உனக்கு தீராது, அதனால வேணாம் விட்டுரு. டே நீ அதை சொன்னா இந்த தலை வலிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த வேலையிலையாவது நான் அதை யூஸ் பண்ணிப்பேன்டா, குடிக்கிறதுக்கு இல்லைனாலும். வேலையிலையா? ஆமாண்டா, அந்த மேனேஜர் ஏகப்பட்ட வேலையை கொடுத்து வச்சது நான் தலைச்சரையாக இருக்குது. இதில் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா மச்சான், அவன் இன்னும் வரலடா. என்னது? ஆமாண்டா, இன்னும் அந்த மேனேஜர் நம்ம ஆஃபீஸ்க்கே வரல. எல்லாருக்கும் முன்னாடி வந்து குத்துகளாட்ட உட்காந்துக்கிட்டு ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பரப்பிட்டு உட்காந்துருப்பான். இன்னும் ஆளைக்கானு எங்கே போனான்னு தெரியல, செத்துக்கிட்டு போயிருப்பான் போல. செத்துலாம் போயிருக்க மாட்டான், நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை, வேலையை பார்க்கலாவா? ஏய் ஜங்குக், என்ன நீ சொன்னேன் இப்போது? இவங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இப்போ அப்படியே அந்த டாக் அப்படியே கட் பண்ணிவிட்டு இவங்கியை தேடி போக, இவங்க அங்கே உட்காந்துட்டு தலையை பிடிச்சிக்கின்னு உட்காந்து என்னமோ டேப் பண்ணிகிட்டு இருக்காரு கம்ப்யூட்டரில். இப்போ உடனே அவருடைய ஷோல்டர் மேலே அப்படியே போயிட்டு கையை போட்டு, ஏய் என்னடா பண்ணுறா? வந்துட்டியா நீ? தலை வலிக்குதுடா. தலை வலிக்குதா உனக்குமா? ஆமாம், உனக்கு மட்டும் நான் இல்லையா? நீ தானே குடித்தேன்? ஆமாம் நானும் குடிச்சிருந்தான், எனக்குலாம் தலைவலியில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் நான். ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, ரைட்டு. சரி போய் வேலையை பார்ப்போம். போகிறேன். ஏய் ஜங்குக், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு குட் நியூஸ். என்னடா? இல்லைடா, அந்த மேனேஜர் இன்னும் வரல தெரியுமா உனக்கு? வருவானு என்னமோன்னு கூட தெரில. அவனா? தெரியும், ஜிமின் சொன்னான் அவன் வரலன்ட்டு. என்னடா மூஞ்சில் சந்தோஷத்தையே காணும்? எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா, மனசெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது. வேலையை பாரு, நான் போயிட்டு என் பிளேஸில் உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிக்கிட்டே அவருடைய சீட்டுக்கு வந்து போயிடுறாரு. ஆக்சுவலி இப்போ என்னென்னா, நம்ம யூங்கி, ஜிமின், ஜங்குக் 3 பேருமே வந்து ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயிஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க 3 பேருமே வந்து லைனாக தான் உட்காந்துட்ருப்பாங்க எப்போவுமே வந்து ஒர்க் பண்ணுறப்போ. அவங்களுடைய மேனேஜர் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் அப்படியே ஹாப்பியாக அவங்களுடைய வேலைகள் எல்லாம் பொறுமையாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க, எப்போவுமே பரபரப்பாக வேலை பார்க்குறவர் இன்றைக்கி வேலை ஒன்றும் பார்க்காம அப்படியே சேர்லேயே உட்காந்துட்டு ஆட்டிக்கிட்டு ஃபோனே பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜிமினா, இவன் போகிற போக்கே சரி இல்லையே, என்னமையும் மறைக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவருடைய ஷோல்டர் கிட்டே போயிட்டு, டேய் சின்னடா பார்க்குற ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே எட்டி பார்க்குறாரு. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக் தான் டக்குன்னு ஃபோன் அப்படியே எடுத்துகிட்டு, ஏய் என்ன பின்னாடி வந்து இவ்வளோ கேவலம் பார்த்துட்ருக்கேன்? இல்லை, நான் ஃபோனில் ஒரு விஷயத்த பார்த்தேன், ஆனால் நீ மறைக்கிற, என்னன்னு சொல்லு. என்னது? ஒன்றும் இல்லை போ.
இல்லை, நான் என்னமோ ஒன்று பார்த்தேன். டேய், நான் நேற்று நைட்டு மேட்ரு பண்ணியா? என்னது? போய் சொல்லாமல் சொல்லு. யார் அது ஃபோனில்? யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், சொல்கிறா. மேட்ரு பண்ணியா? போயிட்டு வேலையை பாரு ஜிமின். ஏய், மறைக்காதடா. யாரோ ஒருத்தவங்கள ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் பையன். யார் அது? ஜிமின், அது யாரும் இல்லை, அது நான் தான். நீ தானா? நீ படுத்துட்டு இருக்கும்போது ஒன்று யாரா ஃபோட்டோ எடுத்தது? கேமரா ஸ்டாண்ட் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன், போ. ஏய், உனக்கு வேணும்னா நீ போயிட்டு மிரரில் கூட பார்க்கலாம். எதுக்காக ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்த்துட்ருக்க? போய் சொல்லாத, அது வேற யாரோ. எனக்கு தெரியும், வேற யாரோ. மரியாதை சொல்லு, பொய் சொல்லாமல் சொல்லு, மறைக்காத. மேட்ரு பண்ணியா? ஏய் இல்லைடா. நீ மறைக்கிற, பொய் சொல்லாமல் சொல்லு. சரி, யாரெல்லாம் சொல்ல வேணாம். மேட்ரு பண்ணியா? ஜிமின், பண்ணியா இல்லையா? சொல்லு, பண்ணியா இல்லையா? பண்ணண்டா. பாவி, அதனால தான் இவ்வளோ நல்லா இருக்கியா நீ பார்க்க? இப்போ நான் நீங்கள் போய் பண்ண போறியா? இல்லை இல்லை, அதுக்கு கேட்கல. யார் அது? இப்போ தான் சொன்னேன், நீ பண்ணியா இல்லையான்னு மட்டும் சொல்லி யாருன்னு சொல்ல வேண்டான்ட்டு. பண்ணேன்னு சொல்லிட்டேன், யாருன்னெலாம் சொல்ல முடியாது, போ. ஏய் சொல்கிறா. ஜிமின், நீ எவ்வளோ கேட்டாலும் என்னால் சொல்ல முடியாது, போ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே தள்ளிவிட, நம்ம ஜிமினா ஒரு மாதிரி ஷாக்கிங் ஃபேஸோடு நம்ம ஜங்குக்கான்னு பார்த்துட்டு வந்து அவருடைய சீட்டில் உட்கார்றாரு. ஆனால் நம்ம ஜங்குக்கா ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு, நம்ம ஜிமினை பார்த்து ஒரு மாதிரி அப்படியே பிளிங்க் பண்ணிவிட்டு அவருடைய ஃபோனை ஒரு சைட் போட்டு அவருடைய லேப்டாப் அப்படியே தட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க. நம்ம ஜிமின்கா ஒன்றும் புரியல, என்னடா இவன் என்னென்னமோ பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இப்போ நம்ம யோங்கி பக்கத்தில் இருந்து, ஏய் ஜிமின், வேலையை பாரு. யோங்கி, உனக்கு நம்ம ஜங்குக்கு எவ்வளோ தெளிவாக இருக்கான்னு இது நான் தெரியுமா? இல்லை தெரியாது. ஏன்? ஒன்றும் இல்லை, இவன் வேர்ஜினை லாஸ் பண்ணிட்டான் போல. ஐயோ, எனக்கு இப்போ அவன் யாருன்னு தெரிலன்னா தூக்கம் வராதே, எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து அப்படியே துடிச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போ ஒன்று அங்கே உட்காந்துட்ருக்க எல்லா எம்ப்ளாயிஸுமே வந்து டக்குன்னு எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த மேனேஜர் வந்துட்டான். இப்போ எல்லாருமே அப்படியே எழுந்திரிச்சு நின்று விஷ் பண்ண அந்த மேனேஜராக உருன்னு மூஞ்சி வச்சுட்டு ஒரே ஓட்டமாக கேபின்குள்ளே ஓடிடுறான். இப்போ எல்லாருமே வந்து ஒரு மாதிரி என்னடா இவர் வித்தியாசமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்துட்ருக்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் எல்லாருமே விஷ் பண்ணும்போது கூட அவர் விஷ் பண்ணாமல் திமுறாக பார்த்துட்ருக்காரு அந்த மேனேஜரை. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாருமே ஒருத்தராக அப்படியே போயிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு வராங்க. இப்போ ஃபைனலி நம்ம ஜங்கு கூட ரிட்டர்ன் தான். அவர் அப்படியே ஃபைல் எடுத்துகிட்டு திமுறாக நடந்து போக, இப்போ ஒன்று நம்ம ஜிமின் தான், டேய் ஜங்குக்கு ஷர்ட்டை இன் பண்ணு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. திட்ட போகிறான்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அப்புறம் என் டேபிளை தொடாத, புரியுதா? நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகா. இப்போ உடனே அந்த ரூம்குள்ளே இருக்க அந்த மேனேஜர் தான், ஃபைல் அங்கே வச்சுட்டு கிளம்பு. குட் மார்னிங் சார், என்ன பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கீங்க. வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் ஜங்கு, அங்கே ஃபைலை வச்சுட்டு கிளம்புங்கன்னு சொன்னேன். ஓகே, ஃபைலை வச்சுட்டேன். பாய் சார். நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரர் நான் பாய் சொல்லிட்டு போகிறேன். கோவமாக இருக்கீங்க போலியே. ஜங்கு, என்னை இன்னமும் வெறியேதாதா, போயிடு. போகிறேன், ஆனால் ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, அதை கொடுத்துட்டு போட்டுமா? என்னது அது? கிட்ட வரலாமா? சீக்கிரம் வந்து கொடுத்துட்டு போ. ஏன் சார் இவ்வளோ அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே தெனாவட்டா அந்த மேனேஜர்கிட்ட போயிட்டு அவருடைய சீக்ஸில் ஒரு கிஸ்ஸை பண்ணிவிட்டு அவர் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போக அந்த மேனேஜருக்கு ஒன்றும் புரியல. அப்படியே பிளிங்க் பண்ணிக்கிட்டு, ஏய் என்ன பண்ண நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு டோரை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போகிற மாதிரி நின்றுட்டு தலையை மட்டும் உள்ள விட்டு,
சும்மா சார் கிஃப்ட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போகிறான். இப்போது அங்கே வேலை பார்த்துட்ருக்கவங்க எல்லாருமே வந்து நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு வர்றதை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிகிட்ருக்க நம்ம ஜங்குக்கா அப்படியே தென்னாவட்டாக வந்து அவருடைய ப்ளேஸில் உட்காந்துக்கிறாரு. இப்போ உடனே நம்ம ஜிமன் தான், டேய் இப்போ நீ என்ன பண்ண? பேசிட்டு வந்தேன்டா. இல்லை என்னமோ ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி இருக்கு, அவன் எரிஞ்செறிஞ்சு விழுவான்டா. ஆமாம் விழுவான்தான், யார் இல்லைன்னு சொன்னா? ஷங்கர் என்னமோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்ருக்க, ஆனால் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. உன்னை வேலையை விட்டு தூக்க போகிறான் பாரு. அவன் தூக்குவான் எல்லாம் தூக்குவான் அவன். சரி வேலையை பாரு, நான் கொஞ்ச நேரம் கேம் விளையாட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அவருடைய ஃபோனை எடுத்து அப்படியே கேம் விளையாடிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த மேனேஜர் வந்து ரூமில் இருந்து அப்படியே அந்த கேபின்லேருந்து வெளியே வராரு. எல்லாருமே ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. பட் நம்ம ஜங்குக்கு மட்டும் அந்த டேபிளுக்கு மேலே காலத்துக்கு போட்டுக்கிட்டு உட்காந்து ஃபோனில் கேம் விளையாடிட்டு இருக்காரு. அதை பார்த்து தான் அவனுக்கு எங்கேருந்து தான் கோவம் வரும்னு தெரில. அப்படியே சவுண்டாக ஜங்குக்குன்னு சொல்லிட்டு கத்த. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கூட செட்டப் பண்ணாமல் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை மட்டும் பார்த்து விளையாடிட்டுருக்கான். இப்போ உடனே அந்த மேனேஜர் தான், ஜங்குக் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கேபின்குள்ளே வரீங்களா அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் சரின்னு சொல்லிட்டு இதோ வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தெனாவட்டாக எழுந்திரிச்சு போகிறாரு. இப்போ உடனே அந்த ரூம்குள்ளே போனதும் நம்ம ஜிமினுக்கு சரியாக படல. டேய் யூகி இன்றைக்கி என்ன நடந்தாலும் சரி ஒட்டிக்காக விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அந்த கேபின் டோருக்கு சைடுக்காக நின்று அப்படியே ஒட்டி இருந்து பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலி வந்து அது கிளாஸ் டோர் தான்டா. ஸோ நம்ம ஜிமின் போயிட்டு அப்படியே ஒட்டி இருந்து பார்க்குறதுக்கும் அந்த கிளாஸ் டோருக்கும் கரெக்டாக உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் உள்ளே போயிட்டு அப்படியே அந்த பெஞ்சில் சாஞ்சா மாதிரி அந்த மேனேஜரை பார்த்துட்ருக்க. அந்த மேனேஜருக்கு செம்ம கோவம் வருது நம்ம ஜங்குக்கை பார்க்குறப்போ, இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ. இப்போ உடனே அவர் அப்படியே கத்திக்கிட்டு நம்ம ஜங்குக் நின்றுட்டுருக்க அந்த டேபிள் சைடில் அப்படியே பட்டுன்னு அடிக்க நம்ம ஜங்குக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஜர்க் ஆகிடுறாரு. பட் அந்த ஆட்டிடியூடை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு அவர். இப்போ உடனே அந்த மேனேஜர் தான், இங்கே பாருங்கள் ஜங்குக், உங்களுக்கு இன்னிலேருந்து இங்கே வேலை கிடையாது. ஏன் சார் வேல்யூபிள் ரீசன் இல்லாமல் ஒரு எம்ப்ளாயை வேலையை விட்டு தூக்கக்கூடாது? நீங்கள் எந்த ரீசனை வச்சு என்ன தூக்க வரீங்க? ஓ உங்களுக்கு வேல்யூபிள் ரீசன் தேவையா? சொல்கிறேன் கேளு. ஒன்று உன்னுடைய பிஹேவியர்ஸ், இன்னொன்று உன்னுடைய ஆட்டிடியூட்ஸ், இன்னொன்று நான் கொடுத்த அந்த ஃபைல்ஸில் உள்ள கரெக்ஷன்ஸை நீ எதையுமே மாற்றவே இல்லை. வேலையிலையும் அட்டென்டிவ் இல்லை, டிசிப்ளின்லையும் இல்லை. இப்படிப்பட்ட எம்ப்ளாய் எனக்கு தேவை கிடையாது. மரியாதையாக இந்த ஆஃபீஸை விட்டு இந்த செகண்டே வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொன்னதும் இப்போ உடனே நம்ம ஜங்குக், ஓகே சார் நான் போகிறேன், ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பாருங்களேன் அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அவருடைய ஃபோன் எடுத்து அந்த ஃபோட்டோ எடுத்தார் இல்லையா லாஸ்ட் நைட், அந்த ஃபோட்டோவை காட்டுறாரு. இப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் ஒரு மாதிரி வைட் ஐஸோட அந்த ஃபோனை பிடுங்க ட்ரை பண்ணேன். பட் நம்ம ஜங்குக்கு வந்து அந்த ஃபோனை அப்படியே வெடுக்குன்னு எடுத்துடுறாரு. இப்போ உடனே, இப்போ சொல்லுங்கள் சார், நான் வேலையை விட்டு போகணுமா? ஜங்குக் மரியாதை ஃபோனை கூட முடியாது. சுட்டையும் எவ்வளவு படுத்திருப்பேன் எங்களை, அதை பண்ண இதை பண்ணி இதை செய்ய அதை செய்யணும். ஆனால் நேற்று நைட் என்னமோ பொத்தி பாம்பு மாதிரி என்னை கட்டி பிடிச்சிட்டு வந்து படுத்திருந்தா சூடு கேட்குதா உனக்கு? ஜங்குக் என்ன ஜங்குக் தான் என்ன பண்ண போகிறேன்? தேவையில்லாமல் வேலை பார்த்துட்ருக்கேன். யார்? நான் என் ரூமில் வந்து நீ படுத்துக்கிட்டு கட்டிப்பூடி இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கேன்னா? உனக்கு உனக்கு என்ன வேணும்? எதாக இருந்தாலும் சொல்லு, நான் கொடுத்துட்றேன். அந்த ஃபோட்டோ டெலீட் பண்ண முடியாது ஜங்கு. எதாக இருந்தாலும் சரி நான் உனக்கு கொடுத்துட்றேன். உனக்கு என்ன இந்த வேலை வேணுமா? ஓகே, நீ வேலையை விட்டுலாம் போக தேவையில்ல. ஜஸ்ட் கோ அண்ட் கண்டினியூ, பட் delete that photo ப்ளீஸ். வேலையா? வேலை எனக்கு ஈஸியாக வேறு கம்பெனியில் கிடச்சிடும் சார். ஸோ எனக்கு வேலை முக்கியம் இல்லை. அப்போ என்ன தான் வேணும் எனக்கு? பணமா? எவ்வளோ வேணும் சொல்லு. இந்த என்னுடைய கார்ட்
பணமும் வேண்டாம். வேறு என்ன தான் வேணும்? ப்ளீஸ் ஜங்குக், ஃபோட்டோ கொடுத்துரு. இப்போ மூடல, அப்புறம் வந்து சொல்கிறேன். யோசிச்சுட்டு சொல்கிறேன். வெளியே வெயிட் பண்ணவா? இல்லை, நீ இந்த கவுச்சில் உட்கார. ஓ, மரியாதை கூடி இருக்கு. ஜங்குக் ப்ளீஸ் ஃபோட்டோ டெலீட் பண்ணுறேன், மோடு வரும்போது டெலீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கே இருக்கிற அந்த ஆஃபீஸில் அந்த ரூமில் இருக்கிற அந்த ஒரு கவுச்லேயே போயிட்டு உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்ருக்கா. அந்த பர்சனாக அந்த இடத்துல, அதாவது நம்ம டே அந்த இடத்துல அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டே இருக்கார். எங்கேயோ ஃபோட்டோ எதை வச்சு எதுனாவது பண்ணிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நின்றுட்டே இருக்கா. இப்போ வந்து நம்ம எதுக்கு சார் நர்வஸாக இருக்கீங்க? அதுவும் நின்றுட்டுருக்கீங்க ஏன் முன்னாடி? உட்காருங்க சார், டேக் யூ சீட். நான் எனக்கு என்ன வேணுன்றத பொறுமையாக சொல்கிறேன். இப்போ ஒரு காஃபி மட்டும் கிடைக்குமா? அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம டே தான் அப்படியே தட்டி தடுமாறி அங்கே இருக்கிற ஃபோனை எடுத்து அங்கே ஒரு காஃபி வந்து அப்படியே ஆர்டர் பண்ணேன். இப்போ அடுத்த செகண்டு அந்த இடத்துல வந்து ஒரு காஃபி வந்து ரூம்குள்ளே கொண்டு வராங்க. இப்போ உடனே அந்த ரூமுக்கு காஃபி கொண்டு வர அந்த பர்சனே நம்ம டேக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கு இப்படி உட்காந்துட்ருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி வாயை பொழந்துட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம டே, என்ன பார்க்குற, காஃபியை வச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல இப்போ உடனே அந்த பர்சனும் அப்படியே காஃபியை வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அந்த கேபினை விட்டு வெளியே போனதும் நம்ம ஜிமின் தான் அந்த பர்சனுடைய, அதான் அந்த காஃபி கொண்டு போயிட்டு வந்தான் இல்லையா, அவனுடைய சட்டை கலரை பிடிச்சி அங்கே உள்ள ஒரு பாத்ரூம்குள்ளே கொண்டு போயிட்டு, டேய் உள்ளே என்னடா பார்த்தா? என்னங்க சார் இப்படி கேட்குறீங்க? உள்ளே என்ன பார்த்துன்னு சொல்லு. டேயோங்க சார் நின்றுட்டு இருந்தார், ஜங்குக் சார் உட்காந்துட்டு இருந்தார். காஃபி யாருக்கு? ஜங்குக் சாருக்கு. ஜங்குக்கா? ஜங்குக் எதுக்கு டே காஃபி வாங்கி கொடுக்குறான்? சார் ஒன்றும் இல்லை, கிளம்ப. இந்த விஷயத்தை வெளியே எதுவும் சொல்லாத. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே அந்த காஃபி கொடுக்க வந்தவன் அப்படியே கிளம்பிடா. நம்ம ஜிம்மினா மண்டே பிடிச்சின்னு இருக்கிறாரு. ஐயோ உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியலையே, எனக்கு இப்போ பார்க்கணுமே, என்ன விஷயன்றதை தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ட்டு அந்த பாத்ரூம்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்க. இப்போ உடனே அந்த ரூம்குள்ளே, அதாவது அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே நம்ம யூங்கி வராரு. அவர் இப்படியே தலையை சொரிஞ்சிட்டு நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, டேய் என்னடா பெயின் கடிக்குதா? என்ன சொரிஞ்சிட்டு நடந்துட்டுருக்க? இல்லைடா, ஆஃபீஸ் ரூமில் ஆச்சு கேபினில் நம்ம ஜங்குக்கு மேனேஜர் டே காஃபி வாங்கி கொடுக்குறாரா? காஃபியா? ஆமாடா, இப்போ தான் ஓடினானே அவன் தான்டா சொன்னான். அதுவும் ஜங்குக்கு அவனுக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்கானாடா. என்ன நடக்குதுன்னே தெரிலடா. என்ன சொல்கிற நீ? இல்லை இல்லை யோகி, என்னமோ வித்தியாசமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே அந்த இடத்த விட்டு ஓடுறா. இப்போது அந்த ஆஃபீஸ் ரூமில் தாண்டா காட்டுறாங்க. இப்போது நம்ம ஜங்குக் தான் அந்த காஃபியெல்லாம் அப்படியே குடிச்சு முடிச்சுட்டு அந்த கப்பை கீழே வச்சுட்டு எழுந்துருச்சு நம்ம டே கிட்ட போக, நம்ம டேவா அப்படியே அங்கிட்டும் ஓடாமல் இங்கிட்டும் ஓடாமல் அதே இடத்துல நின்றுட்டுருக்காரு நம்ம ஜங்குக்கையே பார்த்துச்சு. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கு அங்கே உள்ள அந்த டேபிளோடு அப்படியே நம்ம டேவை பின் பண்ண மாதிரி அவர் மேலே சாஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கா. அவருடைய ஃபேஸ்க்கும் நம்ம டேவோடைய ஃபேஸ்க்கும் ஒரு இன்ச்சஸ் கேப் தான் இருக்கும். அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் நின்றுட்டுருக்கா. இப்போ ஒன்று நம்ம டே தான், எதுக்கு வந்து இப்படி நின்றுட்டுருக்கா? ஒரு விஷயம் கேட்கணும். என்னப்பா, என்ன பாடி ஸ்மெல்றா இது? என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுற? பர்ஃப்யூமா? நான் பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஓ, அப்போ நேச்சுரல் சென்ட்டா இது? இந்த நேச்சுரல் சென்ட்டை பெர்மனெண்ட் ஆகணும்னு தோணுது. என்னது? ஒன்றும் இல்லை, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் இப்போ அப்படியே எழுந்துச்சு அப்படியே அந்த டோரை நோக்கி நடந்து போக. பட் என்ன யோசிச்சாரோ தெரில, திரும்பியும் டக்குன்னு ரிவேஸ்லேயே வந்து நம்ம டேவோடைய நெக்கில் சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டு போக நம்ம டேக்கு ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி அப்படியே பிளிங்க் பண்ணி நின்றுட்டுருக்காரு. ஒரு வார்த்தை கூட ஜங்குக் நில்லுன்னு அவரால் கூப்பிட முடியல. அந்தளவுக்கு அப்படியே ஸ்டக் ஆகி போய் நின்றுட்டுருக்கா. இப்போ அவர் பாட்டுன்னு கூலாக அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. அவருடைய அந்த எம்ப்ளாய் சீட்டில் போய்ட்டு உட்காந்துட்டு திரும்பி கேம் விளாட ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே இருக்கவங்க எல்லோரும் நம்ம ஜங்குக்கு வியர்டாக பார்க்குறாங்க. இப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது.
நைட் ஆகுது. நம்ம ஜங்குக்க தான் காட்டுறாங்க. கிளப்புக்கு போகிறாரு. அதேமாரி நல்லா குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. பட் குடிக்கிறதுனா ஸ்டேபிளாக இருக்கார். அந்த அளவுக்கு போதை ஏறுற அளவுக்குலாம் ஆகலை. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த கிளப்புக்குள்ளே ஒரு பர்சன் என்ட்ரு ஆகுறாரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம டே தான். அப்படியே அந்த கிளப்புக்குள்ளே என்ட்ரான அடுத்த செகண்ட் நம்ம ஜங்குக் அங்கே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டேவுடைய கண்ணு தேடுது. அவர் தேடின மாதிரி கரெக்டாக நம்ம ஜங்குக்கும் அங்கே தான் இருக்கார். இப்போ உடனே அவர் நேராக நம்ம ஜங்குக் கிட்ட ஓட, நம்ம ஜங்குக்கா வேணும்னே பார்த்தும் பார்க்காத மாதிரி அவர் பாருங்க ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம டே தான், ஜங்குக் தயவு செஞ்சு இந்த ஃபோட்டோஸை டெலீட் பண்ண ப்ளீஸ். பண்ணலாம். சரி ப்ளீஸ், நான் உனக்கு என்ன வேணால் செய்கிறேன். என்ன வேணால் சரியா? என்ன வேணால் செய்கிறேன். ப்ளீஸ் இந்த ஃபோட்டோஸை மட்டும் டெலீட் பண்ண. பண்ணுறேன். ஆனால் இதே மாதிரி ஒரு வாட்டி உன்னை பார்த்துட்டு டெலீட் பண்ணுறேன். என்னது? இப்போது இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த ஃபோட்டோவை இன்னொரு வாட்டி ரியாலிட்டியாக பார்த்துட்டு அப்புறம் டெலீட் பண்ணுறேன். என்ன சொல்கிற நீ? சொல்கிறது புரியலையா? கூடவா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டேவுடைய கையை பிடிச்சிட்டு தரன்னு அந்த கீ கவுண்டர்கிட்ட போயிட்டு அப்படியே கீயை வாங்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு ரூம்குள்ளே அப்படியே என்ட்ரு ஆகிட்டு டோரை லாக் பண்ண. இப்போ உடனே அந்த ஃபோன் எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை காமிச்சு, இப்போது இதே மாதிரி அந்த பெட்டில் நீ இப்போ இருக்கணும். ஜங்கு விளையாடாதா? நோ, ஐம் நாட் பிளேயிங் வித் யூ. நான் சொல்கிறத செய், அப்போ தான் டெலீட் பண்ணுவேன். ஜங்கு, நீ பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்க தெரியும். போ. ஜங்கு வேண்டாம். உனக்கு வேண்டாம், எனக்கு வேணும். ஓ, என்ன ஃபோட்டோ பறந்துடும். பரவாயில்லையா? ஓகே பண்ணுறேன், போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டே தான் நின்றுட்டு இருந்தவர் அந்த இடத்துலையே அவருடைய ஷர்ட்டை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பெட்டில் அப்படியே லைட்டாக அப்படியே ஏற, அந்த மாதிரி படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு மேலே ஏற. இப்போ உடனே நம்ம ஜங்கு, நான் நேற்று நீ எப்படி இருந்த தெரியுமா? ஷர்ட் மட்டும் இல்லை, பேண்ட் அதையும் ரிமூவ் பண்ண. என்ன சொல்கிற நீ? நேற்று நீ இருந்த நிலமையை மொத்தமாக ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும் தெரியுமா? நான் போட்டு விட்டேன். சொல்கிறது சரியா இல்லை? ஜங்கு ப்ளீஸ், கொடுமைப்படுத்துகிறேண்ணா. நீ பண்ணுறத விடமா நான் பண்ணேன்? எவ்வளோ வேலை கொடுத்து டார்ச்சர் பண்ணியிருப்பா. ஐம் சாரி, இனிமேட்டு அப்படி பண்ண மாட்டேன். பட் ப்ளீஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட். போ போ ஜங்கு, படு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக் சொன்ன மாதிரி அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி நம்ம டே போயிட்டு அப்படியே அந்த பெட்டில் மேலே பெட்ஷீட்டை மூடிட்டு அப்படியே அந்த ஹாஃப் பாடி மட்டும் தெரிகிற மாதிரி அப்படியே அந்த ஃபோட்டோவில் இருக்க போஸ்ட்லேயே படுத்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் தான் சுற்றி ஒரு வாட்டி நம்ம டேவை ஃபுல்லாக பார்க்குறாரு. அதே மாதிரி பொசிஷனில் அப்படியே அந்த பெட்டை சுற்றி பார்த்துட்ருக்காரு. நம்ம டேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஆடாமல் அசையாமல் அப்படியே படுத்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் இப்போது நம்ம டே கிட்ட, என்னமோ குறையுதே. என்னது? கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் அப்படியே நம்ம டே மேலே ஹோவர் ஆகிட்டு அவருடைய ஷோல்டரில், நம்ம டேவோடைய ஷோல்டரில், அவருடைய நெக்கில், அவருடைய செஸ்ட்டில், அப்புறம் அவருடைய அந்த ஆர்ம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சைடில் ஃபுல்லாக அப்படியே பைட் மார்க் பண்ண. நம்ம டேக்கு செம்மையாக வலிக்குது. பட் இருந்தாலும் அப்படியே தாங்கிக்கிட்டு ஃபோட்டோ டெலீட் ஆனால் போதும்டா அப்படின்ற மாதிரி இருக்கா. இப்போது அப்படியே அந்த பைட் மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஜங்குக் பேக் வந்துட்டு இன்னொரு வாட்டி நம்ம டேவை ஃபோக்கஸ் பண்ண. இப்போ தான் நம்ம ஜங்குக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடே ஆகுது. இப்போ உடனே நம்ம டேவை பார்த்துட்டு, இப்போ ஓகே, எல்லாம் பக்காவாக இருக்கு. சரி ஃபோட்டோ டெலீட் பண்ண.
ஃபோட்டோ என்கிட்ட இருந்தால் நான் என்ன சொன்னாலும் நீ செய்கிறியே. டெலிட் பண்ண தோண மாட்டேங்குது. சங்கு ப்ளீஸ் விளையாடாத. இதுக்கு மேலே நான் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் சங்கு. இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் அது இப்போ வேண்டாம். சங்கு ப்ளீஸ் ஃபோட்டோஸ் டெலிட் பண்ணு. ஓ மை காட், மிஸ்டர் கிம்ட்டையும் ஃபோட்டோ டெலிட் பண்ண சொல்லி அழுறீங்க. சங்கு ப்ளீஸ் போதும், இதோட ஸ்டாப் பண்ணு. இதுக்கப்புறம் நான் ஒன்று எதுவுமே பண்ண மாட்டேன். நீ கிடையாது, எந்த எம்ப்ளாயீஸும் எதுவும் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் டெலிட் பண்ண. நான் நான் நீங்கள் போகிற போக்கிலே நான் விட்டுடுறேன். பட் ப்ளீஸ் அந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணு ப்ளீஸ் சங்கு. சார், இப்போது எனக்கு தேவையானது இந்த ஃபோட்டோவோ இல்லை நீங்கள் கொடுக்குற அந்த ஃப்ரீடமோ கிடையாது. நான் எதிர்பார்க்குறது வேறு. ஓகேவா? நான் இப்போது இந்த ஃபோட்டோவெலாம் டெலிட் பண்ணிவிட்டு விட்டேன்னா நீங்கள் நான் சொல்கிறத செய்ய மாட்டீங்க. அதனால் இந்த ஃபோட்டோவை நான் அப்படியே வச்சுப்பேனா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லியும் ஆஃபீஸ் வந்து என்னை பார்த்துட்டு குட் மார்னிங் கிஸ்ஸஸ் கொடுத்துட்டு போகணுமா எல்லா எம்ப்ளாயீஸ் முன்னாடியும், அன்டில் நான் இந்த ஃபோட்டோஸை டெலிட் பண்ணுற வரைக்கும். ஓகே சங்கு, என்ன சொல்கிற நீ? நான் விளையாட்டுக்கு சொல்லலை சார், சீரியஸாக ஐம் சீரியஸ். சங்கு வேண்டாம், நீ இதை வேறு எங்கேயும் கொண்டு போகிற? இல்லை சார், எங்கேயும் நான் கொண்டு போகல. நம்ம ஆஃபீஸில் ஒரு கடன் தீர்க்க வேண்டியது இருக்குது. அதனால தான் அழகாக நான் சொல்லாமல் வந்து காலையில் கொடுத்துட்டு போனீங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் எதுவும் நான் பண்ண மாட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த ரூமை விட்டு போக ட்ரை பண்ணேன். பட் நம்ம டே விடுற மாதிரி இல்லை. டக்குன்னு ஓடி போயிட்டா நம்ம ஜங்குக்கு அப்படியே கையை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ ஒன்று நம்ம டே தான் அவருடைய டியரி ஐஸோட நம்ம ஜங்குக்கை பார்க்க. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கை எதுக்கு இப்படி பார்த்துட்ருக்க? ஜங்கு ப்ளீஸ் ஃபோட்டோ டெலிட் பண்ணு. நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். ஃபோட்டோ டெலிட் பண்ணு ப்ளீஸ். ஃபோட்டோ டெலிட் பண்ணுமா? இன்னொரு வாட்டி இதே மாதிரி கூப்பிட்டா வருவியா? அது பார்த்தியா, வரமாட்டேன். அதனால தான் ஃபோட்டோ நானே வச்சுக்கிறேன். நான் வரேன். ஃபோட்டோ டெலிட் பண்ணு ப்ளீஸ். எனக்கு பயமாக இருக்குது. ப்ளீஸ் ஜங்கு, நான் இனிமேட்டு உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே அழுதுட்டு அந்த இடத்துல உட்கார. நம்ம ஜங்குக்கே ஒரு மாதிரி பயமாயிடுது. என்ன இது இப்படி அழுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே துடிச்சிட்டே இருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் அப்படியே நம்ம டேக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கீழே உட்காந்துட்டு நம்ம டேவுடைய ஃபேஸை பிடிச்சிட்டு, ஏய் எதுக்கு பண்ணி இப்படி அழுறா? என்ன ஃபோட்டோ தானே டெலிட் பண்ணோம், இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோனை எடுத்து அவருடைய கண்ணுக்கு முன்னாடியே ஃபோட்டோவை டெலிட் பண்ணிடுறாரு. அந்த ஃபோட்டோ டெலிட் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பெருமூச்சு எடுத்து விடா. இப்போ உடனே அந்த பெருமூச்சு எடுத்து விடும்போது லைட்டாக அப்படியே கீழே அப்படியே சாயிற மாதிரி போக நம்ம ஜங்குக்கு அப்படியே அழகாக கையோடு அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாரு நம்ம டேவா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், ஐம் சாரி டே, நான் வேணும் பண்ணலை, நான் ஜஸ்ட் நான் பிளாக்மெயில் பண்ணிவிட்டு விட்டுடலான்னு நினச்சேன். ஆனால் எதுக்கு நீ இப்படி அழற? ஜங்கு ஐம் சாரி, எனக்கு தெரியும் நான் ஷிட்டாக இருக்கேன்ட்டு. ஆனால் அவங்கள இந்த அளவுக்கு என்ன ஹேட் பண்ணுற அளவுக்கு நான் ஷிட்டாக இருக்கேன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. நான் கிளம்புறேன். டே ஒரு நிமிஷம் இரு. இங்கே பாரு, ஐம் சாரி. இல்லை பரவாயில்ல, நான் கிளம்புறேன்
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போக நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி மனசே ஒரு மாதிரி பாரமாயிடுது. ஏன்னா இப்போ அந்த இடத்துல யாராக இருந்தாலும் அந்த ஃபோட்டோ டெலிட் பண்ண அடுத்த செகண்ட் அந்த பர்சனை ஒன்று அரைஞ்சிட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒன்று கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுருப்பாங்க. பட் ஆனால் நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி சேடாகவே அந்த இடத்துல இருந்து நம்ம ஜங்குக்கை மன்னிச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவோம். நம்ம ஜங்குக்கு அது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. நம்ம டேவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஜங்குக் போக நம்ம டேவா அந்த இடத்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கிளப்பை விட்டு வெளியே பொறுமையாக அந்த ரோட்டோரமாக நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம ஜங்குக் பின்னாடியே போயிட்டுருக்கா. இப்போ அப்படி ஒரு மெயின் ரோட் மாதிரி வருதுடா. ஆனால் அந்த ரோட்டில் யாருமே வந்து எந்த வெஹிக்கிள்ஸுமே போகலை. அப்படியே காலியாக இருக்குது. இப்போ அந்த ரோட்டில் ஓரமாக நம்ம டீ வந்து ஒரு மாதிரி முடங்குன மாதிரி அப்படியே கீழே ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காரா. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அது. இப்போ உடனே ஓடி போயிட்டு நம்ம டீவை அப்படியே ஹோல்ட் பண்ண நம்ம டீவா அறியாமலேயே நம்ம ஜங்குக்கை ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ உடனே அவருடைய காது கிட்ட போயிட்டு அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி நம்ம ஜங்குக்குடைய காது கிட்ட போயிட்டு அவரையே அறியாமல் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் வேணும்னு பண்ணலை, என்னை விட்டுரு, ப்ளீஸ் என்னை விட்டுடு. டே ஐம் சாரி, இங்கே பாரு, அழாத, நான் தப்பு பண்ணிட்டேன், ஐம் சாரி, இனிமேட்டு அப்படி பண்ண மாட்டேன் ப்ளீஸ். இங்கே பாரு, நான் விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டேன், உன்னை பயமுடுத்திட்டு விட்டுடலான்னு நினச்சேன். ஆனால் நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படணும்னு எனக்கு தெரியாது. நான் ஃபோட்டோஸ் டெலீட் பண்ணிட்டேன், இங்கே பாரு. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே ஜங்குக், விடு அப்படின்னு சொல்ல. பட் நம்ம ஜங்குக் வந்து விட்டுற மாதிரி தெரியல. அவர் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அவருக்கே ரியலைஸ் ஆகுது. ஏன்னா நம்ம டே வந்து எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிருக்கார் இல்லையா. அவருடைய ஓன் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு டேவை இவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இப்போ அப்படியே கை தாங்கல நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு பஸ்ஸில் ஏறுறாரு. அந்த பஸ்ஸில் நம்ம டே அப்போ கூட நம்ம ஜங்குக்கை விலக்கி விடாமல் அந்த ஒரு பயம், ஒரு சேட்னஸ், ஒரு மாதிரி ஒரு டிசீனஸோடைய நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டரில் சாய நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாரு நம்ம டேவா. இப்போ அந்த விண்டோவில் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையாடா நம்மளுடைய இமேஜு அந்த பஸ் விண்டோவில் நைட் டைமு அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுறப்போ நம்ம ஜங்குக்கை நம்ம டேவுடைய ஃபேஸை பார்க்குறாரு. வழக்கம் போல் இல்லாமல் ரொம்பவும் சாஃப்டாக குழந்த மாதிரி அவ்வளோ க்யூட்டாக அவரை அப்படியே கிட்ட நெருங்கி உட்காந்துட்டு அப்படி நம்ம ஜங்குக்கு ஹர்ட் பண்ணியிருந்தாலும் அதை கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணாமல் அப்படியே ஒரு மாதிரி குழந்த மாதிரி திரும்பியும் வந்து அவர்கிட்டயே ஒரு மாதிரி முடங்கி உட்காந்துட்ருக்கேன். இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு டே ஐ திங்க் ஐ ஹாவ் அ ஃபீலிங்ஸ் ஃபார் யூ. டே இங்கே பாரு, சொல்லு ஜங்குக், ஐம் சாரி, விடு, பரவாயில்ல, நீ அந்த ஃபோட்டோ டெலீட் பண்ணல, எனக்கு அது ஒன்று போதும். உனக்கு கோவம் வரலையாட்டே? வருது, ஆனால் என் மேலும் தப்பு இருந்திருக்குல்ல. நீ என்னை மிரட்டும் போது ஒவ்வொரு தடவையும் நான் உங்களை ஹர்ட் பண்ணது தான் சொல்லி மிரட்டியிருக்கேன். அப்போ நானும் உங்ககிட்ட தப்பாக இருந்திருக்கேன்ல. ஒரு மேனேஜராக இருக்காமல் நிறைய ப்ரெஷர் கொடுத்துருக்கேன். எனக்கு புரியுது ஜங்குக், விடு, பரவாயில்ல. ஆனால் டே நான் உன்னை பிளாக்மெயில் பண்ணேன் தெரியும், அதான் இப்போ டெலீட் பண்ணிட்டல. இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கா. ஆனால் ஏன் உனக்குள்ள அவ்வளோ கோவம்? அது தெரியல ஜங்குக். வேலைன்னு வரப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு தோணும். நான் என்னுடைய ப்ரெஷரை உங்கள் மேலே கொடுத்துட்டேன். இட்ஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் ரீசன், ஐ நோ. ஆனால் என்னால் முடியல. நான் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் நீங்களாம் ஒழுங்காக இருப்பீங்கன்னு ஒரு மைண்ட் செட்க்கு வந்துட்டேன். ஆனால் நீ அதை மாற்றிட்ட. நான் கொஞ்சம் பயந்துட்டேன்.
ஐம் சாரி டி. ம் அதனால் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் டி. சொல்ல எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் சொன்ன அடுத்த செகண்ட் தோளில் சாஞ்சிட்டு இருந்த நம்ம டீ அப்படியே நிமிர்ந்து நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை பார்க்க நம்ம ஜங்குக்கா ஒரு மாதிரி நர்வஸாக அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறாரு. ஒரு ஷேம், ஒரு நர்வஸ் அவருடைய ஃபேஸில் இருக்குது, ஒரு கில்ட்டினஸ்ஸு ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. இப்போ உடனே நம்ம டீ ஜங்குக் என்னை இப்படி ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணனால நான் ஃபீல் பண்ண வேண்டிய நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறியா? சொல்ல. இல்லை டே, எனக்கு உண்மையிலேயே ஒன்று பிடிச்சிருக்கு. ஏன்னு தெரியல, நான் இதை வேணும்னு பண்ணலை. ஆனால் என்னையே அறியாமல் நான் பண்ணிட்டேன். எனக்கு தப்புன்னு தோணுது, ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கு. ஆனால் நான் அதுக்காக இதை சொல்லலை. அன்னைக்கு உன்னை அப்படி பார்க்குறப்போ நீ வேறு மாதிரி இருந்த. எப்போவுமே ஆஃபீஸில் ஃபுல் கவர் பண்ணிவிட்டு ரொம்பவும் ரகடாக ஒரு மாதிரி டிப்டாப்பாக இருப்பேன். ஆனால் அன்றைக்கி என் முன்னாடி எதுவும் இல்லாமல் க்யூட்டாக, கான்ஷியஸ் கூட இல்லாமல் அவ்வளோ அழகாக எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்த. அது எனக்கு பிடிச்சிருந்தது. அதை நீ போதையில் தான் பண்ண எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு உன்னை விட தோணலை. இது அஃபெக்ஷன்லாம் கிடையாது, என்னமோ எனக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொன்னதுமே இப்போ உடனே அந்த பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு அந்த பஸ் வந்து டக்குன்னு நின்றுடுதுரா. நம்ம டீ கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம ஜங்குக்கை அப்படியே தள்ளி விட்டுட்டு எழுந்திரிச்சு அப்படியே அந்த பஸ்ஸை விட்டு இறங்கிட்டுறாரு. நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, இப்போ எதுக்கு இப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுது. நம்ம டீ வந்து கீழே இறங்கி போயிடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, நெக்ஸ்ட் டே ஆகுது. ஆஃபீஸில் எல்லோரும் வராங்க. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கார். நம்ம டே வந்து அந்த ஒர்க்குக்கு திரும்பி ரிட்டர்ன் ஆகுறாரு. அவருடைய வேலைகளை பார்க்குறாரு, மற்றவங்களுக்கு வேலைகளை கொடுக்குறாரு. நம்ம ஜங்குக்கை பார்த்து மொத்தமாக அப்படியே அவாய்ட் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக் கிட்ட கொஞ்சம் கூட பேசாமல் அப்படியே அவாய்ட் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக் போயிட்டு பேச ட்ரை பண்ணாலும் அப்படியே திருப்பிக்கிட்டு போயிடுறாரு, எதுவுமே பேச மாட்டுறாரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது, வீக்ஸ் ஆகுது. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க ஒரு மாதிரி சோகமாக அந்த ஆஃபீஸ் கேன்டீனில் அப்படியே உட்காந்துட்ருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஜிமினும் இவங்கேயும் வராங்க. இப்போ ஒன்று நம்ம ஜிமின் வந்துட்டு, டேய் என்னாச்சுடா? இல்லைடா ஒன்றும் இல்லை. டேய் நீ ஒரு 1 வீக்காகவே சரி கிடையாது, என்னாச்சு? எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணு. ஜிமின், அன்றைக்கி ஒரு நாள் என்னுடைய ஃபோனை பார்த்து ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு யாருன்னு கேட்டுட்டு இருந்தல? ஆமாம் கேட்டேன். ஆனால் நீ தான் சொல்லவே இல்லையே. அது வேறு யாரும் இல்லை, டே தான். அது டேவா? ஏய் மேனேஜரா? எப்பட்றா? அன்றைக்கி கிளப்பில் அவரும் ட்ரிங்க் பண்ணியிருந்துருக்காரு, நானும் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன். நான் என்னுடைய ரூமுக்கு போயிட்டேன். பட் அவர் ரூமை மாறி வந்து என் ரூமில் படுத்துட்டு நான் தெரியாமல் சூடேறி என்னென்னமோ ஆகிடுச்சு. நான் வேணும்னு தான்டா பண்ணேன். அவன் திமிரு, ஆட்டிடியூடு இது எல்லாத்தையும் பிளாக்மெயில் பண்ணி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறேன்ற பேரில் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தப்புன்னு புரிஞ்சுது. இதெல்லாமல் ஒரு வாட்டி வர அவனை கிளப்பில் கூப்பிட்டு அதேமாரி பண்ண வச்சு ரொம்ப கேவலமான விஷயத்த பண்ணிட்டேன்டா. ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கு. சரி இப்போ என்னன்ற? நான் அப்படி பண்ணுறப்போ எனக்கு என்னமோ தெரியல, அவனை பிடிச்சி போய் தான் நான் பண்ணேன். அதை லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன். அவன்கிட்ட சொல்லிட்டேன் நான் என்னன்னு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கேன்னு. அதுக்கு என்ன சொன்னான்? எதுவுமே சொல்லலை, திருப்பிக்கிட்டு
போயிட்டான். பின்ன தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா சங்கு. பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு, பிளாக்மெயில் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமேட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அவன் ஜஸ்ட் லஸ்ட்டுன்னு தான் நினைப்பான் அதை. நீ அந்த இடத்துல அப்படியே போயிருந்தா கூட இப்போயாச்சும் அவன் உங்கள்கிட்ட ஒழுங்காக பேசியிருப்பான்டா. ஆனால் எனக்கு என்னன்னு தெரிலடா, பிடிச்சிருக்குடா அவனை. அன்றைக்கி நான் அவனை ஹர்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு எனக்கே அது ஹர்ட் ஆச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு தெரியுது. ஆனால் என்னால் அவனை விட்டு கொடுக்க முடியலடா. அவனை எப்படி என்கிட்ட பேச வைக்கணும். பழைய மாதிரி திட்டினா கூட போதும்டா எனக்கு. ஆனால் கஷ்டமாக இருக்குடா. இருக்கும்டா, ஏன் இருக்காது? போய் பேசு போ. ட்ரை பண்ணிட்டான், பேசலை என்கிட்ட. டேய் போய் பேசுகிறா, போடா. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான் இங்கே. சரிடா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்படியே ஒரு 2 days போகுது. நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க ஆஃபீஸில் ஒரு ஃபைலையும் எடுத்துக்கிட்டு நம்ம டேவோடைய கேபின்குள்ளே அப்படியே என்ட்ராகிறாரு. டே பார்த்ததும் ஃபைல் அங்கே வச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி கையை மட்டும் காட்டுறாரு. ஃபைல் அங்கே வச்சுட்டு ஒரு மாதிரி தயங்கி தயங்கி நம்ம டேக்கு முன்னாடி போக, இப்போ ஒன்று டே நம்ம ஜங்குக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல, இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கு தான் டே ஐம் சாரி, நான் அதை வேணும்னு தான் பண்ணேன். பட் ஆனால் நீ இவ்வளோ ஹர்ட் ஆகணும்னு எனக்கு தெரியாது. இப்போ விஷயம் அது இல்லை ஜங்கு. அது எப்படி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்கிட்ட ஒழுங்காக நீ பழகுனது கூட கிடையாது. ஜஸ்ட் என்னுடைய பாடியை பார்த்துட்டு என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இது லவ் இல்லை, லஸ்ட். என் கண்ணு முன்னாடி நிற்காதா, தயவு செஞ்சு வெளியே போ. டே நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, ப்ளீஸ் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. நான் உன்னுடைய லெஃப்ட் சைடை பார்க்குறதுக்கு முன்னாடி உன்னோட பாடியை பார்த்துருந்தேன். அது உண்மை தான், போய் கிடையாது. பட் ரியலி ஐ மீன் லவ் வித் யூ. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நம்பு. எதை வச்சு நம்ப சொல்கிறேன்? என்னுடைய என்னுடைய ஷார்ட்ஸோட பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய பாடியை பார்ப்பேன். அதை ஃபோட்டோ எடுத்து வச்சு நம்ம பிளாக்மெயில் பண்ணுவேன். நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்வா. இதை நான் நம்பிக்கிட்டு உன் பின்னாடி வரணும் மச்சங்கு. சொல்ல டே இது வரைக்கும் நான் பண்ணதை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. பட் நம்ம டீ அதை கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டுறாரு. இதுக்கப்புறம் அங்கே இருந்தால் அவர் டென்ஷன் ஆகிடுவார். அதனால அப்படியே எழுந்திரிச்சு அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியே வந்து அந்த ஆஃபீஸை விட்டே மொத்தமாக வெளியே வந்துடா. இப்போ வந்து நம்ம ஜங்குக்கு விடுற மாதிரி இல்லை, அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. நம்ம டே பாட்டுன்னு மாங்கு நடந்து போயிட்டுருக்கா. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கடா, அந்த இடத்துல அவ்வளோ வண்டி வந்து போயிட்டுருக்குது. அந்த மெயின் ரோட்டில் ஒரு ஓரமாக நம்ம டே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டுருக்காரு. இவர் போக போக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேகம் சூழ்ந்து அப்படியே மழை பெய்ய ஆரம்பிக்குது. நம்ம டே தொப்புக்கட்டையே நனைகிறாரு. பின்னாடி நம்ம ஜங்குக்கு நடந்து போயிட்டுருக்காரு, அவரும் தொப்புக்கட்டையே நனைஞ்சிட்ருக்காரு. இப்போ 2 பேருமே அந்த மெயின் ரோட்டில் நம்ம டே ஒரு ஓரமாக முன்னாடி நடந்து போக, பின்னாடி நம்ம ஜங்குக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த மழையில் நடந்து போயிட்டுருக்க. இப்படியே ஒரு 10 minutes நம்ம டே மாங்க நடந்து போகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. அந்த மழையில் அவருக்கு குளிர் எடுக்க ஆரம்பிக்குது. அப்படியே நடுங்கி அந்த இடத்துல ஒரு மாதிரி முடங்கி உட்கார நம்ம ஜங்குக்கு அதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு குடுகுடுன்னு போயிட்டு டேவை அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிக்கிறாரு. நம்ம டே தள்ளி விடுறாரு. பட் இருந்தாலும் திரும்பியும் வந்து அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி பிடிக்க, இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கு தான் டே ப்ளீஸ் வா போகலாம். இப்படியே இருந்தேன்னா உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். இப்படியே போகிறேன் ஜங்கு. இதில் இருந்தானே ஸ்டார்ட் ஆச்சு, இதுலேயே முடிஞ்சு போகுது விட. நான் அப்படியே போகிறேன், நீ போ அந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்ல. பட் நம்ம ஜங்கு கேட்காம நம்ம டேவை வற்புறுத்தி அந்த ரோட்டோரமாக இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அந்த ஹோட்டலில் கூப்பிட்டு போயிட்டு ஒரு ரூமையும் புக் பண்ண, அவங்களும் ஒரு சின்ன ரூம் கொடுக்குறாங்க, ஒரு 2 பேர் மட்டும் தங்குற மாதிரி. பட் அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு ரூமுக்கு கீயை கொடுக்க நம்ம ஜங்குக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம டேவை அங்கே உள்ள டவல்ஸ் எல்லாம் வச்சு ஃபுல்லாக ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம டே வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகலை, அப்படியே கொஞ்சம் வெட்டாகவே இருக்கா. அவருடைய ட்ரெஸ் எல்லாம் செம வெட்டாக இருக்குது. அப்படியே டக்குன்னு ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டேக்கு அப்படியே பெட்ஷீட்டால் ஃபுல்லாக கவர் பண்ண. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கு டே ஐ ப்ராமிஸ் யூ, நான் இனிமேட்டு அப்படி பண்ண மாட்டேன்.
என்னை நம்பு. நான் நான் உன்னை ஹர்ட் பண்ணணுன்னு தான் பண்ணேன். ஆனால் அது உனக்கு இந்த அளவுக்கு ஹர்ட் ஆகும்னு நான் நினைக்கல. ஜஸ்ட் நான் ஒரு ரிவெஞ்ச் மாதிரி பைத்தியக்காரன் மாதிரி பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடு. ஆனால் ஆனால் எனக்கு உண்மையிலே உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. நான் அதை அவாய்ட் பண்ண முடியலை. நான் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் முடியலை. ப்ளீஸ் தூக்கி போட்டுறாத. தூக்கி போட்டுறாதையா. முதல்ல தள்ளு. என்னோடய ட்ரெஸ்ஸஸை கூட ஜங்கு ட்ரெஸ்ஸை கூட. டே உன்னை நீ பாரு. முதல்ல உனக்கு எப்படி நடுங்குது பாரு. இந்த நடுங்கலை நீ எங்கே போகிற? நான் எங்கேயோ போகிறேன். ப்ளீஸ் ட்ரெஸ்ஸை கூட. முடியாது டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை அந்த இடத்துலேயே தூக்கி போட்டுட்டு நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ண நம்ம டே அந்த ஹக்கை வந்து பிரேக் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அந்த பாடி ஹீட் கிடைக்கிறப்போ அந்த நடுங்கிறது வந்து நம்ம டேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகுது. ஸோ அவர் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் புஷ் பண்ணவும் ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் அவரால் முடியலை. நம்ம ஜங்குக் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் ஹக் மட்டும் பண்ணுறாரு. எதுவுமே பண்ணலை. நல்லா டைட்டாக ஹக் மட்டும் பண்ணிவிட்டு அந்த பெட்டில் ஒழுங்காக படுக்க வச்சுட்டு அவரை கிட்ட இழுக்கி கட்டி பிடிச்சிட்டு தான் இருக்கார். அவருடைய பாடி ஹீட்டை மட்டும் கொடுக்குறாரு. இப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் போல் ஆகுது. நம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருந்தவர் நல்லா தூங்கிடுறாரு. அவருக்கு அந்த நடுங்கல் வந்து மொத்தமாக ஸ்டாப் ஆகிடுது. இப்போ நம்ம ஜங்குக் தான் பொறுமையாக தலையை கோதி விட்டு அப்படியே ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக நம்ம டேக்கு மாற இப்போ ஒன்று நம்ம டே பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக் அப்படியே அழகாக நம்ம டேவை அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி வச்சிட்ருக்கா. நம்ம டே ஒரு நிமிஷம் பயந்துட்டாரு. இருந்தாலும் அப்படியே திரும்பி இறுக்கி பிடிச்சிட்டு, டே ப்ளீஸ் நான் ஒன்றுமே பண்ணலை, என்னை நம்பு, நான் ஒன்றுமே பண்ணலை, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, இதுக்கு மேலே எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியலை, ஐம் சாரி, நான் பண்ண எல்லாத்துக்கும் சாரி. பட் இப்போ எனக்கு உண்மையிலேயே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஹாவ் அ ஃபீலிங்ஸ் ஃபார் யூ, ப்ளீஸ் அவாய்ட் பண்ணாத என்ன அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம டே ஒரு மாதிரி நம்ம ஜங்கு கூட ஐஸியே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி டியர்ஸ் ஃபால் ஆகுது. அந்த டியர்ஸ் அப்படியே தொடச்சி விட்டுட்டு நம்ம டேவுடைய நெத்தியில் வந்து அழகாக நம்ம ஜங்குக்கு சாஃப்டாக ஒரு கிஸ் கொடுக்கா. இப்போ உடனே அந்த கிஸ் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி நம்ம டே ஃபீல் பண்ணுறாரு. இப்போ உடனே நம்ம டே தான் ஜங்குக்கை பார்த்து, உண்மையிலேயே என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம், உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணுறேன். லஸ்ட் இல்லை, லஸ்ட் கிடையவே கிடையாது. நான் உன்னுடைய லெஃப்ட் சைடை பார்க்குறதுக்கு முன்னாடி உன்னுடைய பாடியை பார்த்துருந்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போது எனக்கு உன் பாடி வேண்டாம், எனக்கு நீ போதும். ஐ லவ் யூ, ப்ளீஸ் என்ன லவ் பண்ண. நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். உன் பெர்மிஷன் இல்லாமல் உன்னை தொட மாட்டேன். எனக்கு எப்படி இந்த லவ் மேலே வந்துச்சுன்னு தெரியல, பட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல இப்போ உடனே எதுவுமே பேசாமல் நம்ம டே ஜஸ்ட் ஹக் மட்டும் பண்ணிக்கிறாரு நம்ம ஜங்குக்கை. இப்போ உடனே நம்ம ஜங்குக் எதுவுமே சொல்லலை, பார்க்குறேன் நீ எப்படி இருக்கேனா, ப்ராமிஸா நான் உன்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் உன்னை தொட மாட்டேன் டே. ஓனா உனக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியல, ஆனால் உனக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுக்கலான்னு தோணுது. அப்போ ஓகே, பார்க்குறேன் நீ எப்படி இருக்கேன்னு. டே ஐம் சாரி, இட்ஸ் ஓகே, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ. டே என்ன சொன்ன? ஐ லவ் யூ டூ, எனக்கு இது போதும் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணா. இப்போ உடனே நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்படியே ஒரு 15 மினிட்ஸ் ஜஸ்ட் ஒரு சைலண்ட் ஹக்லேயே போயிட்டுருக்கா. இப்போ அந்த சைலன்ஸை நம்ம ஜங்குக் பிரேக் பண்ணுறாரு.
டே என்ன நீ நான் கம்பல் பண்ணனால லவ் பண்ணலாம் கிடையாதுல்ல. உண்மையிலே உனக்கு நான் பிடிச்சிருக்கான்லாம் தெரியாது. ஆனால் என்னமோ தோணலை, லவ் பண்ணலான்னு தோணுது. ஓ சரி, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குறேன். ஐம் சாரி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சங்கு. தேங்க்யூ டே, என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். நான் முட்டாள்தனமாக பண்ணிட்டேன். ஒரு வாட்டி சான்ஸ் கூட. நான் உனக்கு லைஃப் டைம் சர்வீஸ் பண்ணி அதை தீர்த்துடுறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே லைட்டாக ஸ்மைல் பண்ண, இப்போ அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு நம்ம டேவா. நம்ம டேவும் அப்படியே அழகாக நம்ம ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணிக்கிறாருடா. ஓகேடா, நான் இதை இங்கேயே ஸ்டாப் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் எப்படியோ ஸ்டாப் பண்ணேன், எப்படியோ வந்துருச்சு. எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. எனக்கே எடிட் பண்ணும்போது தான் தெரியும். ஓகேடா, நான் போகிறேன். அண்ட் அடுத்த ஒரு புது நியூ வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய். கொஞ்சம் குழம்பிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகே, பாய்.